பாக்கியராஜ் சார். சார் வாங்க, தவழ்ந்து வாங்க. நானும் பாக்கியராஜ் சாரும் ஒரு படத்தில் நடிக்கும்போது அவர் என்னை பிக் பூசணிக்கா அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இவங்க தமிழ் வித்தியாசமாக இருக்குது, இவங்களே பேசட்டோன்னு சொன்னார். அப்புறம் நானும் அவரும் ஒரு படத்தில் டான்ஸ் ஆடினோம். அந்த டான்ஸை பார்த்து அவர் சொன்னார், இந்த பொண்ணு என்னை விட நல்லா ஆடுதுன்னு சொன்னார். இப்படிலாம் சொல்லணும்னு ஆசை. ஒரு படத்தில் கூட நான் நடிக்கலை அவரோட. நாங்கள் 2 பேரும் ஒரு மோட்டார் பைக்கில் கோவாவில் வந்துகிட்டு இருக்கோம். அந்த சாங் எடுக்கும்போது இவர் சொல்கிறாரு, கேமரா சொல்லிட்டாரு, நாங்கள் அங்கேருந்து அப்படி வரோன்னு. அப்புறம் இவர் அங்கே மோட்டர் பைக்கில் அவர் ரெடியாக இருக்கார். நான் பின்னாடி அப்படி சிரிச்சுக்கிட்டு முடியெல்லாம் பறந்துக்கிட்டு ஹீரோயின் மாதிரி பக்கத்தில் ஹீரோயின் எல்லாம் உட்காந்துக்கிட்டு வரப்போ வந்து சொன்னார், புள்ள முன்னாடி என்ன வருது அப்படின்னாரு. நான் அப்படி எட்டி பார்த்தா லாரி பாவி காட்ட தெரியல. ஆனால் ஒரு வழியாக ஓட்டிட்டீங்கல்ல ராஜா. கண்ணாடியை மிஸ் பண்ணிட்டாரு. லைட்டாக ஒரு சின்ன பதட்டம் எங்கள் பாக்யராஜ் சாருக்கே வரும் இவங்களோட ஷூட்டிங் அப்படின்னா. இல்லை ஷூட்டிங்கில் எனக்கு அப்படி பதட்டம் வந்ததில்லை. ஷூட்டிங் எடுக்கும்போது பதட்டம் வந்தது, சும்மா வேணால் பதட்டம் வந்துடும். அதே என்ன பார்க்குறீங்க? உங்களோட ஃபேவரட்டான ஹீரோயின் யார் சார் இங்கே நிற்கிறதுல? பூர்ணிமா தவிர யார் பேரில் என் பேரும் கூட சொல்லலாம். 2 படம் வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணல, கூப்பிடல. இருந்தும் நான் தான் உங்களுக்கு சிக்கன் கட்லெட்டு ப்ரான் எல்லாம் டெய்லி அனுப்பிட்டு இருக்கு. ஆமாம், எப்பவுமே அவங்க அதை செஞ்சானா பெரியமாக அனுப்பிச்சி விட்ருவாங்க. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. சார் இன்றைக்கி கண்டிப்பாக சுற்றி போடணும். பர்த்டேன்னா இப்படி கொண்டாடணும் சார். நான்லாம் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபோட்டோவில் என் ஃபேஸை மார்க் பண்ணியாவது வச்சுப்பேன். நானும் பாக்கியராஜ் சாரும் ஒரு படத்தில் நடிக்கும்போது அவர் என்னை பிக் பூசணிக்கா அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இவங்க தமிழ் வித்தியாசமாக இருக்குது, இவங்களே பேசட்டோன்னு சொன்னார். அப்புறம் நானும் அவரும் ஒரு படத்தில் டான்ஸ் ஆடினோம். அந்த டான்ஸை பார்த்து அவர் சொன்னார், இந்த பொண்ணு என்னை விட நல்லா ஆடுதுன்னு சொன்னார். இப்படிலாம் சொல்லணும்னு ஆசை. ஒரு படத்தில் கூட நான் நடிக்கலை அவரோட. ஆனால் அவர் கூப்பிடுற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெக்கம் இல்லாமல் வருவேன். பிகாஸ் நான் அவருடைய மிகப்பெரிய விசிறிங்கிற ஒரே ஒரு அந்தஸ்து எனக்கு உண்டு. 19 வருஷமாக கிட்டத்தட்ட நாங்கள்லாம் ஒரு குடும்பமாக தான் இருக்கோம். இட்ஸ் வண்டர்ஃபுல் டு சி. இவ்வளோ பெரிய லெஜெண்ட் பக்கத்துலேயே கூட இருக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. படத்தில் மிஸ் பண்ணாலும் சரி, வாழ்க்கையில் மிஸ் பண்ணாலும் சரி, கூட இருக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. தேங்க்யூ ஸோ மச். உயிர் கூட மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். சொல்கிறீங்களா ராஜா? நீங்கள் சொல்கிறீங்களா? நானே சொல்லவா? ஏன்னா அந்த பாட்டு போகும்போது அந்த அந்த தாவணி கனவுகள் பாட்டு, செங்குமலை சிரிக்குதுன்னு அந்த பாட்டில் நாங்கள் 2 பேரும் ஒரு மோட்டார் பைக்கில் கோவாவில் வந்துகிட்டு இருக்கோம். அந்த சாங் எடுக்கும்போது இவர் சொல்கிறாரு, கேமரா சொல்லிட்டாரு, நாங்கள் அங்கேருந்து அப்படி வரோன்னு. அப்புறம் இவர் அங்கே மோட்டர் பைக்கில் அவர் ரெடியாக இருக்கார். நான் பின்னாடி அப்படி சிரிச்சுக்கிட்டு முடியெல்லாம் பறந்துக்கிட்டு ஹீரோயின் மாதிரி பக்கத்தில் ஹீரோயின் எல்லாம் உட்காந்துக்கிட்டு வரப்போ வந்து சொன்னார், புள்ள முன்னாடி என்ன வருது அப்படின்னாரு. நான் அப்படி எட்டி பார்த்தா லாரி பாவி காட்ட தெரியல. வண்டியை நிறுத்துங்க முதல்ல சொல்லி நான் இறங்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடிக்க முடியாதப்பா, காட்டு தெரியாம ஓட்டுறாரு. புள்ள என்ன வருது முன்னாடி, ஆளே க்ளோஸ் பண்ணிருப்பாரு அன்னைக்கு. ஆனால் ஒரு வழியா ஓட்டிட்டீங்கல்ல ராஜா. கண்ணாடியை மிஸ் பண்ணிட்டாரு. ஓகே சார், ஆர் யூ ஓகே? சார், ஆர் யூ ஓகே? சரி, ஏதாவது இப்போ உங்கள் வாயிலேருந்து பல வார்த்தைகள் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அவர் ஏகப்பட்ட கூச்சத்தில் இருக்காரு. அவரு இதுக்கு நடுவில் என்ன வார்த்தைகள் வருது? பேர்த்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
சமாளிச்சிருக்கீங்களே சார், வெவ்வேறு ஜென்ரேஷன்ஸ்ல அப்படி 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 அப்படின்னு கேட்ச் பண்ணிருக்கீங்க. தனித்தனியா அது வந்து நீங்க வந்து அவ்வளோ அழகா சமாளிச்சிருக்கீங்க. 1 இல்லை 2 இல்லை 50 வருடம், அதுதான் அங்கே பியூட்டியே. ஸோ இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும் சார். இருக்கிறதுலே இப்போ எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க, யாரோட ஷூட்டிங்னா லைட்டாக ஒரு சின்ன பதட்டம் எங்கள் பாக்யராஜ் சாருக்கே வரும்? இவங்களோட ஷூட்டிங் அப்படின்னா சின்ன பதட்டம். இல்லை ஷூட்டிங்கில் எனக்கு அப்படி பதட்டம் வந்ததில்லை. ஷூட்டிங் எடுக்கும்போது பதட்டம் அது சும்மா வேணால் பதட்டம் வந்துடும். அது என்ன பார்க்குறீங்க? அது என்ன பார்க்குறீங்க? சரி இப்போ சார் இல்லாதவங்க யாராவது பேர் சொல்லுங்க ராஜா, பரவாயில்ல. சரி இப்போ இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறேன் மேடம், கொளுத்துறேன் நான். உங்களோட ஃபேவரட்டான ஹீரோயின் யார் சார் இங்கே நிற்கிறதுல? பாருங்க சொல்லுங்க சார். பூர்ணிமா பேர் தவிர ஒருத்தர் சொல்லுங்க சார், ஒரே ஒரு சார். நான் தான் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கு. பூர்ணிமா தவிர யார் பேரில் என் பேரும் கூட சொல்லலாம். 2 படம் வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணல, கூப்பிடல. இருந்தும் நான் தான் உங்களுக்கு சிக்கன் கட்லெட்டு ப்ரான் எல்லாம் டெய்லி அனுப்பிட்டு இருக்கு. ஆமாம், எப்பவுமே அவங்க அது செஞ்சானா பெரியமாக அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதான் என்ன சார் சொல்லுங்க சார், ஃபேவரட் ஹீரோயின் ஒன் நேம் வி பாண்ட். சார் இது ரேபிட் ஃபயர் கொஸ்டின், நீங்கள் கரெக்டாக டக்குன்னு பதில் சொல்லி ஆகணும். இல்லை, மேடையில் ஒரே ஒருத்தர் இல்லைன்னா அவர் கரெக்டாக சொல்லுவார். ஒருத்தர் இருக்கிறதுனால இந்த ஒருத்தர் யாருன்னு எப்படி சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல. சரி சரி, நான் அவங்க கிட்டே கேட்குறேன். பூர்ணிமா மேம் நீங்கள் சொல்லுங்க மேடம். ஓகே, அவரோட ஃபேவரட் ஹீரோயின் யார் மேடம்? அது எல்லாருக்குமே தெரியும். எந்த ஹீரோயின் நிறைய நடிச்சிருக்காப்புல? யாரு? ராதிகா மேடம். சொல்லலனா அவரு சொல்லல. பாக்யராஜ் இன்னரம் காலி. சரி இப்போ கரண்ட்ல வந்து பாக்யராஜ் சார் வந்து பயங்கரமா ரசிக்கிற ஒரு ஹீரோயின்னா அது யாரு? வாவ், கிரேட் ஹீரோயின் அப்படின்னா யாரு? ஓட்டிட்டுலாம் பார்த்துட்டு சார் எனக்கு தெரியாது. நாங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவிஸ் தான் பார்ப்போம். நாங்கள் அதனால எனக்கு ஐடியா இல்லை. நிறைய பேர் லைக் பண்ணுறோமா படம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் ஒவ்வொரு டைப்பாக இருக்குது. ஒரு டைப்பாக இருக்கு. இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் உண்மை அதுதான். இப்படி கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு பேசினா கஷ்டம்தான். பாக்யராஜ் சாரோட வாழ்க்கையில் வந்து எனக்கு நிறையா ஹிட்ஸு நிறையா மிஸ்ஸஸும் இருக்குது. பார்த்திபன் சொன்ன மாதிரி மிஸ் பண்ண யூனிவர்ஸ் நான். அந்த கதைக்கு அப்புறம் வரலாம். ஃபஸ்ட்டு நான் அவரை மீட் பண்ணது கங்கை அமரன் அங்கே இருக்கார், அவர் தான். ஐ திங்க் 1979 நினைக்கிறேன். ஒரு ஆகஸ்ட் மாதமோ செப்டம்பர் மாதமோ திடீர்னு சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போல்லாம் நாங்கள்லாம் ஒரு குடும்பமாக இருந்தோம். தனித்தனியாக கேரவன்லாம் கிடையாது, எங்களுக்கு எல்லோரும் ஒரு குடும்பமாக இருந்தோம். நான் ஃபஸ்ட் இயர் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அமர் வந்து ஒரு படம் பார்க்கணும், நீ கிளம்புனாரு. அவசரமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போனேன். அப்போ ஏவிஎம்மில் நான் பார்த்த படம் சுவரில்லா சித்திரங்கள். எல்லாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவர் சொன்னார், நீ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், நீ வந்து பாரு ஒரு ஸ்டூடெண்ட்டாக. இன்றைக்கி 50 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாக்யராஜ் சார். அது ஃபஸ்ட்டு ஹிட்டு. அடுத்த மிஸ்ஸு சொல்லிடுறேன். டார்லிங்க்கு கதை என்னை கூப்பிட்டு சொன்னீங்க. ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தான் சொன்னார் ராதிகா. 80 நாள் சொன்னார், ஓடி போயிட்டேன். அதெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து சொன்னார் எனக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக எல்லாம் லாஸ்ட்டாக லேட்டஸ்ட்டாக வந்துட்டீங்க. ஸோ பாவம் அவர் அங்கேயே உட்காந்துருக்கலான்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு நான் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து நான் ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அந்த ஒரு தெலுங்கு டைரக்டர் அந்த டேட்டை கொடுக்க மாட்டேன்ட்டார். அதனால தான் பூர்ணிமா அந்த படத்தில் நடித்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு கல்யாணமே ஆச்சு. நான் மட்டும் அந்த படத்தில் நடிச்சிருந்தேன், கல்யாணம் ஆயிருக்காது. ஸோ அதனால் 2 பேரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார். தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார். தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார். அப்படியா? பாருங்க, அப்படின்னா உங்களை தான் ஒரிஜினலாக நினைச்சாரு. எங்ககிட்ட போய் சொல்லி 80 நாள் வேணும்னா நாங்கள் நடிக்க மாட்டோம்னு சொல்லி. டார்லிங் நோ, டார்லிங் நோ, டார்லிங் எஸ். அதுதான் 3 டார்லிங் அந்த படத்தில். பார்த்தீங்களா அவர் நிலைமையை பார்த்தியா? இவ்வளோ நேரம் எப்படி இருந்தார் சார் அங்கே நடுவில் வந்து பேசும்போது? இப்போ கையை கட்டிட்டு ஓ மை காட். சே நான் எப்படி தான் பார்க்குறேன், லைஃப்பில் ப்ராப்ளம்னு வந்தால் இப்படி தான் வரணும். என்னதான் ஃபர்ஸ்ட் டார்லிங், ரெண்டாவது டார்லிங். நான் எப்படி 2 வருஷம் ஆனாலும் நிற்பேன் இப்படி ப்ராப்ளம் வந்துச்சுலாம். நீ என்ன நினச்சிங்க? டைரக்டர்னா எப்படி தெரியுமா, எப்போவுமே அவர் கெத்தால தான் இருப்பார். நாங்கள்லாம் வந்து சைனாக்கு போயிருக்கோம் ஹாலிடேக்கு. அங்கே போயிட்டு பெருசாக சைனீஸ் ஸ்டைலில் ராதிகாக்கு என்ன ஞாபகம் இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பீக்கிங் டக் ஆர்டர் பண்ணி எல்லாம் இருக்குது. இவர் பார்த்தார், இங்கே வா சுஹாசினி எப்படி கூப்பிட்டா, ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்ற மாதிரி. இது என்ன சாப்பாடு இது? நான் சொன்னேன் இதுதான் சாப்பாடு. சாப்பாடு கொண்டு வாமா அப்படின்னாரு. ராதிகா
ஐயோ என்னது இது, சைனாக்கு வந்து நீ வந்து ரசமும் சாப்பாடும் கேட்குறீங்களா, என்னது இதுன்னு அழுதுட்டாங்க அவங்க. விடலையே, எனக்கு இந்தியன் ஃபுட்டு இந்த சைனீஸ் பீக்கிங் டக்கு டேபிளில் கொண்டு வந்தால் நான் எழுதிருப்பேன்னாரு. அது டைரக்டர். கரெக்ட். பாக்யராஜ் சார், ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே சார். வணக்கம். பாரதிராஜா சாருடைய படத்தில் தான் நானும் வந்தேன். ஆனால் அந்த வருஷம் 1983 எங்கள் படம் ரிலீஸ் ஆன, மண்வாசனை ரிலீஸ் ஆன அந்த வருஷம் ஒரு 4 ஹீரோயின்ஸ், ஐ திங்க் 83 வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் இயர். 4 ஹீரோயின்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனவங்க. அதில் வந்து ஊர்வஷி, முந்தானை முடிச்சல, பானுப்ரியா, மெல்ல பேசுங்கள், அண்ட் இளவரசி கொக்ரொக்கோ என்ற கங்கை அமரன் சாருடைய படம், அண்ட் நான் மண்வாசனை. எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் எங்கள் 4 பேரையும் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தருக்கு அவார்ட் போவாங்க. மேக்ஸிமம் அவார்ட் ஊர்வஷிக்கு தான் போயிருக்கு, முந்தானி முடிச்சுக்கு. அண்ட் ஐ வாஸ் வண்டரிங் எப்படி அதுன்னு. ஆனால் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஐ செட் வாவ், அந்தளவுக்கு வந்து தமிழ் பேசவும் வராது அந்த டைமில். அண்ட் அந்த ஒரு நடிப்பு இருக்கே, தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யராஜ் சாரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், கம்போசிங், ஆக்டிங் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ஜீனியஸான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அவரோட வந்து நான் வந்து ஒரே ஒரு படம் தான் பண்ணேன் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் அந்த ஒரு படம் சான்ஸ் கூட கிடைக்காம இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ எம் ஸோ கிளாட் ஐ டிட் தட். ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. ஏன்னா அந்த ஒரு படம் வந்து என்னோடய ஃபிலிம் கேரியர்லேயே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். எனக்கு மாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஆல் டைம் ஃபேவரட் மூவியாக இருக்குது. அண்ட் சார் வந்து இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு படம் பண்ணும்போது நல்ல ஒரு விஷயத்தை ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணணும், கருத்து சொல்லணும் அப்படிலாம் நினைப்பாங்க. பட் ஆனால் சார் வந்து அந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மெத்தட், அந்த ஒரு நாக் வந்து அவருக்கு நிகர் அவர் தான். அதை வந்து ஒரு காமெடியாக, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் ஜனங்க கிட்ட சேர்க்குறதுங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் மட்டும்தான் அவரால் பண்ண முடியும். அண்ட் ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே டிரெக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இன் கண்ட்ரி. நம்ம இந்தியாவிலேயே மிகச்சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் அப்படின்னா பாக்யராஜ் சார் தான். அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரருங்கும் போது அதில் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. really glad and I'm really happy sir to be here. And உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். And பூர்ணிமாமா, thank you so much. நான் இந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். பட் thank you so much for really taking that initiative. தேங்க்யூ மீனா. பிகாஸ் அவங்க வந்து யூஎஸ் போகிறதா இருந்தாங்க, அங்கே ப்ரோக்ராம் ஒன்று இருந்தது. ஆனால் இந்த ப்ரோக்ராம்க்கு வரணும்னு சொல்லிட்டு அங்கே ரிக்வெஸ்ட் பண்ணி டேட்டை மாற்றிட்டு இங்கே இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். only for you sir. thank you so much. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, குரு, ஒரு ஆசானா. நான் உங்கள் பரம ரசிகை. உங்கள் நிறைய படங்கள், ஃபஸ்ட்டு படம் பார்த்தது ஹிந்தியில் தான். நான் மும்பையில் பிறந்து வளர்ந்ததுனால ஃபஸ்ட்டு நான் பார்த்தது அங்கே ஆக்ரி ராஸ்தா. பாக்யராஜ் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா மெயினாக நான் என்ன சொன்ன வந்தேன்னா, ரொம்ப கம்மி, பிகாஸ் வெரி லோ பட்ஜெட்டில் பெரிய கலெக்ஷன் பிக்சர் எடுப்பாங்க. அதுதான் தட் இஸ் ஒன் த கிரேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒன் மோர் திங் என்னென்னா, அந்த டார்லிங் பிக்சரில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாரும் கேட்பாங்க, நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் வெரி சாரி, நான் இல்லை அந்த படத்தில். நான் அப்பப்போ சொல்லியிருப்பேன் எங்கள் பசங்க கிட்ட எல்லாம். பட் அவர் படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எப்போவுமே ஒரு ஹீரோயினா, அதர்வைஸ் ஒரு கேரக்டர், பியூட்டிஃபுல் கேரக்டர், பிகாஸ் இஸ் சச் அ குட் டைரக்டர். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter.